பெரிய ஸ்போக்ஸ் வச்சு ஆரக்கால் வச்சு ஒரு பெரிய சக்கரம் செஞ்சீங்கன்னா, அந்த சக்கரத்தை தேரில் பூட்டினீங்கன்னா, அச்சாணிக்கும் சக்கரத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்கிறதுனால தான் தேர் இயங்குதுன்னு சொல்கிறாரு. அந்த கேப்பும் இல்லாமல் டைட்டாக போட்டு லாக் பண்ணிட்டோன்னு வைங்க, சக்கரம் சுத்தாது இல்லையா? சுத்தலைன்னா தேர் நகராது, யூட்டிலிட்டி கிடையாது. 24 ஆரக்கால்களுடன் சக்கரம் செய்கிறோம். எனினும் அது இயங்குவது அச்சாணிக்கும் சக்கரத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியால் தான் அப்படின்னு அவர் ஒரு காட்சியை கொடுக்குறாரு. அப்போ அந்த இடைவெளிங்கிறது ஒன்றும் இல்லாதது தானே, ஒன்றும் இல்லைங்க. அந்த சாட்சி தான் இயக்கத்துக்கு காரணமா இருக்குது. இந்த காட்சி உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, புருஷன்கிற சாட்சி எப்படி இந்த பிரகிருத்தியை இயக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு